பைரசி இந்திய திரைத்துறையின் அழிக்க முடியாத கேன்சர். பல கோடிகள் செலவு செய்து பல நூறு பேரின் உழைப்பில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் திரையரங்கத்தை எட்டியதுமே அடுத்த சில நொடிகளில் ஆன்லைனில் கசியத் தொடங்கிவிடும். இதனால் தயாரிப்பாளருக்கு ஏராளமான நஷ்டம். செலவு செய்த பணத்தை கூட திருப்பி எடுக்க முடியாமல் திவாலாகிவிடும் நிலை ஏற்பட்டுவிடும். பல சினிமா தயாரிப்பாளர்களை இந்த பைரசி நடுத்தெருவில் நிற்க வைத்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் திருட்டு விசிடியில் தொடங்கிய பைரசியின் பயணம் டிஜிட்டல் யுகத்தில் இணையதளங்கள் மற்றும் ஆப் மூலம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சுட சுட திரைப்படங்களையும் வெப் சீரிஸ்களையும் இணையத்தில் வெளியிடும் பைரசி வெப்சைட்டுகளில் முக்கியமானது ஐபொம்மா. 2019 முதல் இந்த இணையதளம் செயல்பட்டு வந்திருக்கிறது. இதில் பிரபலமான OTTகளில் வெளியாகும் புதிய திரைப்படங்களை ஒரு பைசா கூட செலவழிக்காமல் சில நிமிடங்களில் வழங்கி வந்தது. இதனால் அமேசான் பிரைம், ஜியோ ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ஆகா போன்ற பிரபலமான OTT தளங்களில் சந்தாக்கள் குறைவதற்கு ஐபொம்மா என்ற திருட்டு இணையதளம் காரணமாக இருந்துள்ளது. சமீப காலம் வரை OTTயில் திருட்டு உள்ளடக்கத்தை மட்டுமே வெளியிட்டு அதன் தளத்தில் வெளியிட்ட ஐபொம்மா சில நாட்களாக டோலிவுட்டில் வெளியாகும் புதிய படங்களின் திரையரங்க HD பிரிண்டை திருட்டுத்தனமாக வெளியிட்டு வந்தது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஐபொம்மா மீது போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெலங்கானா போலீசார் புனேவில் இருந்து சிலரை கைது செய்தனர். இதற்கு பதிலளித்த ஐபொம்மா நிர்வாகி இம்மாடி ரவி என்பவர், முடிந்தால் எங்களை பிடித்து பாருங்கள் என சவால் விடுத்தார். இதனால் கடந்த 6 மாதங்களாக ஐபொம்மா நிர்வாகி ரவியை போலீசார் தேடி வந்தனர். இந்த சூழலில் அவர் பிரான்சில் இருந்து ஹைதராபாத் வந்ததை அறிந்த CCS போலீசார் குக்கட் பள்ளியில் வைத்து அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. முப்பத்திரண்டு வயதான இம்மாடி ரவி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரி. தனது அறிவையும் மூளையையும் வைத்து ஐபொம்மா வெப்சைட் உருவாக்கி இருக்கிறார். காரிபியன் தீவுகள், பிரான்ஸ், ஆம்ஸ்டர்டாம், துபாய், அமெரிக்கா போன்ற இடங்களில் இருந்து ரவி தனது இணையதளத்தை இயக்கி வந்திருக்கிறார். தனது அடையாளத்தை மறைக்க பல போலி பெயர்களை பயன்படுத்தி ஓட்டுநர் உரிமம், பான் கார்டுகளை வாங்கியிருக்கிறார். போலீஸ் விசாரணையின்படி ரவி 110 டொமைன்களை வாங்கி 35 வங்கிக் கணக்குகள் மூலம் 20 கோடி வருமானம் ஈட்டியுள்ளார். ரவி திரைப்படங்களை இலவசமாக பார்வையாளர்களுக்கு அளித்தாலும் அதில் இடையிடையே ஆன்லைன் கேமிங் சூதாட்ட செயலுக்கு விளம்பரம் செய்து பல கோடி பணம் பெற்றுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. அத்தோடு ஐபொம்மா வெப்சைட்டை பயன்படுத்தும் 50 லட்சம் பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளான IP முகவரி, மின்னஞ்சல், தொலைபேசி எண் போன்றவற்றை திருடி சைபர் குற்றவாளிகளுக்கு ரவி விற்றிருக்கிறார். தொடர்ந்து ரவி போலீசாருக்கு சவால் விட்டிருந்த நிலையில் மொபைல் சிக்னல்கள் மூலம் அவரது இயக்கத்தை கண்காணித்து பின்தொடர்ந்த தெலுங்கானா போலீசார் இறுதியில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் கைது செய்யப்பட்ட இடத்தில் இருந்து 3 கோடி ரூபாய் பணம், நூற்றுக்கணக்கான ஹார்ட் டிஸ்குகள், 21,000 திரைப்படத்தின் ஃபைல்கள், பயனர் தரவு லாக்ஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ரவியிடம் இருந்து பெற்ற லாகின் கிரெடென்ஷியல்ஸ் மூலம் ஐபொம்மா மற்றும் பப்பாம் தளங்கள் தடை செய்யப்பட்டன. ஐபொம்மா இணையதளத்தின் செயல்பாடுகள் மூலம் இந்திய திரைப்படத்துறைக்கு 3000 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. டோலிவுட் திரைப்பட பிரபலங்கள் சிரஞ்சீவி மற்றும் நாகார்ஜுனா, இயக்குனர் ராஜமௌலி, தயாரிப்பாளர்கள் தில் ராஜு மற்றும் சுரேஷ் பாபு ஆகியோர் ஹைதராபாத் காவல் ஆணையர் சஜ்ஜனரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஊடக சந்திப்பில் பேசிய நடிகர் நாகார்ஜுனா அனைத்து தெலங்கானா காவல்துறையினருக்கும் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அத்தோடு 6 மாதத்துக்கு முன்பு அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் 2 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் உடனடியாக உதவியது குறித்து குறிப்பிட்டிருந்தார். மேலும் பணம் கொடுக்காமல் பைரசி இணையதளங்கள் மூலம் இலவசமாக படம் பார்ப்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் டேட்டா திருடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாமல் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட உங்கள் அனைத்து தனிப்பட்ட தரவுகளும் மோசடி செய்பவர்களால் சேகரிக்கப்படுகின்றன. சினிமா படம் இலவசமாக காண்பிக்கப்படுவது அது நம்மை கவர சைபர் மோசடியாளர்கள் வீசும் வலையாகும்.
எனவே இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். ரவியின் கைது நடவடிக்கை பைரசி இணையதளங்களை இயக்கி வரும் சைபர் கிரைம் கிரிமினல்களுக்கு நிச்சயம் கிலியை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கையில் மேலும் சிலர் சிக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.